வணக்கம் நண்பர்களே. சென்ற அத்தியாயத்தில் அருகம்புல்லுக்கு நிகரான வன்னி இலையின் மகத்துவத்தை பற்றி சூதமுனிவர் கூறினார். இனி பிரியவரதன் என்ற அரசனுக்கு கீர்த்தி பிரபை என்ற 2 அழகான மனைவிகள். ஆனால் மன்னனுக்கு பிரபையின் மீது அதிக ஆசை. கீர்த்திக்கு பிள்ளைகள் இல்லை. ஆனால் பிரபை ஒரு அழகான ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாள். அவனுக்கு பதுமநாதன் என்ற பெயரிட்டு சீரும் சிறப்பமாக வளர்த்து வந்தாள். அவனது திருமண வயதை அடைந்ததும் பாஞ்சவன் என்ற மன்னனுடைய மகளை அவனுக்கு திருமணம் செய்து வைத்தனர். இப்பொழுது கீர்த்தியை யாரும் மதிப்பதில்லை. இந்த நிலையில் அவருடைய கணவனும் பிரபையும் இருக்கின்ற இடத்திற்கு கீர்த்தி வந்தாள். ஆனால் அவளை உள்ளே விடாமல் அவமானப்படுத்தி காலால் எட்டி உதைத்தாள். இது எதையுமே அவளுடைய கணவன் கண்டுகொள்ளவில்லை. இதனால் மனம் வருந்திய கீர்த்தி தற்கொலை செய்யும் எண்ணத்தோடு அழுது கொண்டே வெளியே வந்தாள். அப்பொழுது அவ்வழியாக வந்த அந்தணர் அவளுடைய கஷ்டத்தை அறிந்து விநாயகப் பெருமானை அருகம்புல்லால் அர்ச்சனை செய்து உன்னுடைய கஷ்டத்தை கூறி வழிபடு என்று ஆலோசனை கூறினார். அதன்படி கீர்த்தியும் தினமும் விநாயகப் பெருமானை அருகம்புல் கொண்டு அர்ச்சனை செய்து வந்தாள். ஓரளவு மன அமைதியும் பெற்றாள். ஒரு நாள் அவளுக்கு அருகம்புல்லானது கிடைக்கவில்லை. அதனால் வன்னி இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்தாள். ஆனால் அவளது மனமோ யோசித்து கொண்டே இருந்தது. அருகம்புல் இல்லாமல் அர்ச்சனை செய்கின்றோமே, இதற்கு பலன் கிடைக்குமா கிடைக்காதா என்று. உணவு கூட உண்ணாமல் ஆழ்ந்த வருத்தத்தில் அப்படியே உறங்கிவிட்டாள். அன்று அவளுடைய கனவில் வந்த விநாயகப் பெருமான், பெண்ணே என்னை பார் என்றாள். அவள் அர்ச்சனை செய்த அத்தனை வன்னி இலைகளும் அருகம்புல்லாக மாறி அவருடைய கழுத்தில் இருந்தன. இன்றோடு உனது கவலையில் அனைத்தும் மாறி சந்தோஷமடைவாய். விரைவில் உன் கணவன் பிரபையின் பிடியிலிருந்து விடுபட்டு உன்னை வந்து சேர்வான். மேலும் உனக்கு ஒரு மகன் பிறப்பான். அவனுக்கு கிப்ரசாதன் என்று பெயரிடு. மேலும் அவனது 4வது வயதில் பிரபை அவனுக்கு விஷமிட்டு கொள்ள நினைப்பான். ஆனால் அவன் தப்பிவிடுவான் என்று கூறி மறைந்தார். விநாயகப் பெருமானின் வாக்குப்படி அனைத்தும் நடந்தது. அவளுடைய மகனை அவனுடைய 4வது வயதில் பிரபை அவனுக்கு விஷம் கொடுத்தாள். குழந்தையானது மயக்கமடைந்தது. அரண்மனை வைத்தியர்கள் உடனடியாக ஓடி வந்து அவனுக்கு விஷ முறிவுக்கான சிகிச்சையை செய்தனர். ஆனால் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. கீர்த்தி கதறி எழுதாள். அப்பொழுது விநாயகப் பெருமான் கூறியது ஞாபகத்திற்கு வந்தது. உடனடியாக அவளது பிள்ளையை கிருச்சமதரிடம் கொண்டு சென்று அவனை காப்பாற்றுமாறு கூறினாள். அவரும் தன்னுடைய ஞான திருஷ்டியினால் இதற்கான மருந்தினை அறிந்தார். பெண்ணே கலங்காதே, நீ முன்பு வன்னி இலையால் செய்த புண்ணியத்தின் பலனை பிள்ளையின் கையால் தாரை வார்த்து கொடுத்தால் உன் பிள்ளை பிழைத்துக் கொள்வான் என்றார். அவளும் அவ்வாறே செய்து பிள்ளையானது பிழைத்து கொண்டது. இதனை கண்ட அனைவரும் வன்னி இலைக்கு இத்தனை மகத்துவமா என்று வியந்து மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் கிருச்சமதர் வன்னி இலையின் பெருமையை கூற ஆரம்பித்தார். வன்னி மரத்தை காலையில் தரிசனம் செய்தால் சகல பாவங்களும் தீரும். மேலும் அடுத்த பிறவியில் அந்தணர் குலத்தில் பிறப்பார்கள் என்றும், இந்த வன்னி மரத்தை அந்தணர்கள் தரிசித்தால் ஞானிகள் ஆவார்கள் என்றும், சத்திரியர்கள் தரிசித்தால் சகல லோகங்களிலும் புகழ்பெறுவார்கள் என்றும், மற்ற அனைவரும் தொழுதால் மேலான கதியை அடைவார்கள் என்றும் விளக்கினார். அவரது ஆலோசனைப்படி கீர்த்தியும் அவளது மகனும் காசிக்கு சென்று கங்கையில் நீராடி அங்கே உள்ள வன்னி மரத்தின் அடியில் எழுந்திருக்கும் விநாயகப் பெருமானை தரிசனம் செய்தனர். இவ்வாறாக அவர்கள் தினமும் வழிபட்டு வந்தனர். அப்பொழுது அமரபட்சத்து சதுர்த்தி திதி வந்தது. அன்றைய தினம் காலையிலேயே நீராடி ஏகாட்சர மந்திரத்தை உச்சரித்து அவரை அருகம்புல், வன்னி இலை, மந்தாரை மலர் கொண்டு அர்ச்சனை செய்தனர். அவர்களுடைய பக்திக்கு மனமிறங்கிய விநாயகப் பெருமான் 5 முகங்களுடன் 10 கரங்களுடனும் சிங்க வாகனத்தில் வந்து காட்சியளித்து அவனுக்கு பரசு என்ற ஆயுதத்தை வழங்கி, இவன் பரசுபாணி என்கின்ற சிறப்பு பெயர் பெற்று 1000 யாகங்கள் செய்து இறுதியில் என்னை வந்து அடைவான் என்று அருள் செய்தார். இதனால் மகிழ்ச்சி அடைந்த கீர்த்தியும் அவனது மகனும் நாடு திரும்பினார்கள். அவனுக்கு உரிய வயது வந்ததும் பிரியவிரதன் மனமகிழ்ச்சியோடு தன்னுடைய மகனுக்கு முடிசூட்டினான். நன்றி நண்பர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம்.